Assalamu alaikum. Hello friends. Welcome to my channel Savings Ideas in Tamil. Gold savingsல ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ஐடியாஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒன்று டிஜிகோல்டு சேவிங்ஸு, இன்னொன்று கோல்டு சிட்டு வழியாக கோல்டு சேவ் பண்ணுறது. இது ரெண்டுமே மேக்ஸிமமாக எல்லாருமே பண்ணிட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் அதை நம்ம ப்ராப்பராக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிஜிகோல்டு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, முன்னாடிலாம் போத்தீஸ் டிஜிகோல்டு நமக்கு பெனிஃபிட்டாக இருந்துச்சு, அதில் கிஃப்ட்டுமே கூட அடிஷ்னலாக கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டு தான் நமக்கு ஓரளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது. இப்போ ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு 120 days வரைக்குமே 7% பெனிஃபிட் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ நம்ம அந்த 120 days டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதை டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த 120 daysக்குள்ளே ஒரு கிராமாவது மினிமம் நான் சேர்த்தே ஆகணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணிக்கணும். 120 daysங்கிறது 4 மாதம். ஸோ 4 மாதத்துக்குள்ளே 1 கிராம் சேர்க்கணுன்னா ஒவ்வொரு மாதமும் நம்ம 250 மில்லிகிராம் மினிமம் சேர்த்தே ஆகணும். இதே 2 கிராம் சேர்க்கணும்னு பிளான் பண்ணுறோன்னா 500 மில்லிகிராம்ஸ் பெர் மந்த்துங்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். இப்படி நாம் சேர்க்கும்போது அந்த அளவுக்கு கிராம்ஸை அந்த 120 daysக்குள்ளே நம்ம சேர்த்துட்டோன்னா நெக்ஸ்ட்டு அந்த 121st day இருக்குல்ல, அது நம்ம போடாமலே ஸ்டாப் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு நியூ அக்கௌண்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும். அப்புறமா அதில் நம்ம திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த பழைய அக்கௌண்ட்டை அப்படியே விட்டுட்டோன்னா 330 daysக்கு அப்புறமா இது மெச்சூரிட்டி ஆகும். நம்ம போய் அந்த கிராம்ஸை ப்ராப்பராக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் அக்கௌண்ட்லேயும் சேம் டெக்னிக்கையே நம்ம யூஸ் பண்ணணும். இப்படி நம்ம பண்ணும்போது ஓவராலாகவே நம்மளால் 7% பெனிஃபிட்டோடையே கோல்டை நம்மளால் ப்ராப்பராக சேர்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. செகண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம போடக்கூடிய அமௌண்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணி போடணும். டெய்லியுமே நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன், எந்த அமௌண்ட் போட்டால் நமக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் கிடைக்குங்கிறத. இன்றைக்கான ரேட் 13,315 ரூபா பெர் கிராமு. ஸோ நம்ம 100 ரூபாயாக போடும்போது 11,100 ஆவரேஜ் ரேட்லேயே நம்மளால் 1 கிராம் அளவுக்கான கோல்டை வாங்கிட முடியும். பட் நம்ம 111 டைம் போட்டால் தான் அந்த 1 கிராமுங்கிறது சேரும், இன்க்ளூடிங் பெனிஃபிட்டோடு சேர்த்து. பட் 111 டைம் நம்ம போட மாட்டோம். இன்றைக்கி ஒரு 10 பேமெண்ட்டு, நாளைக்கு ஒரு 10 பேமெண்ட்டு, இந்த மாதிரி நம்ம மினிமம் அந்த ஸ்ப்ளிட்டட் அமௌண்ட்லேயே போட்டுக்கிட்டே வந்தோன்னா கண்டிப்பாக நம்மளோட ஆவரேஜ் ரேட்டுங்கிறது கம்மியாக தான் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த டிஜிகோல்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட் ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். அது எப்படி யூஸ் பண்ணலாம்? கோல்டோட ரேட்டு நமக்கு கம்மியாகும்போது நம்மளோட நம்பர் ஆஃப் பேமெண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். கோல்டு ரேட் கம்மியாகும்போது நம்ம 10 பேமெண்ட்டு 20 பேமெண்ட்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதே போல் கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நம்ம ஒன்று வெயிட் பண்ணலாம், இல்லாட்டினா கம்மியான பேமெண்ட்ஸ் மட்டும் பண்ணிக்கலாம். சும்மா 1-2 பேமெண்ட்ஸ் மட்டும் பண்ணிக்கலாம். இப்படி நாம் பண்ணும்போதுமே கம்மியான அமௌண்ட்லேயே எக்ஸ்ட்ராவாக நம்மளால் மில்லிகிராம்ஸை சேர்த்துக்கிட்டே வர முடியும். அப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், டிஜிகோல்டு வழியாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது கோல்டு காயின்ஸாக இருக்குன்னா அது இன்னுமுமே நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். அதுக்காக ஜுவல்லே பர்ச்சேஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லலை. ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுக்கு நமக்கு வேஸ்டேஜ் அதிகமாக இருக்கும்ல. ஸோ அது பெனிஃபிட்டோட ஓரளவுக்கு கவர் ஆகிரும். பட் நீங்கள் காயின்ஸாக பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு 2% மட்டும்தான் வேஸ்டேஜ் இருக்கும். ஸோ உங்களோட பெனிஃபிட் வேல்யூவும் சேர்த்து நம்மளால் காயின்ஸாக வாங்கிக்க முடியும். பட் இந்த காயின்ஸுங்கிறது நமக்கு ஒன்லி ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் தான். ஃப்யூச்சரில் ஹையர் ஸ்டடீஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறது, நம்ம குழந்தைங்களோட ஹையர் ஸ்டடீஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறது, அப்படி இல்லைனா வீடு கட்டுறது, அப்படி இல்லைனா ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது நமக்கு ரெண்டல் இன்கம் வர மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறது, இந்த மாதிரியான பர்பஸ்க்கெல்லாம் நம்ம இந்த காயின்ஸை இப்போத்துலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கும்போது பின்னாடி பெரிய அளவுக்கு சேர்ந்ததும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கோல்டு சிட்டு வழியாக நம்ம கோல்டு சேவ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு நம்ம சிட்டை செலக்ட் பண்ணும்போதே நோ வேஸ்டேஜ் ஆஃபர் இருக்கிற மாதிரியான சிட்டா பார்த்து செலக்ட் பண்ணோம். அதுதான் மேக்ஸிமம் ஆஃப் ஷாப்ஸில் இருக்குது. ஸோ அதை நாம் கரெக்டாக பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு இந்த சிட் பேமெண்ட்டை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்டாக தான் இருக்கும். டிஜிகோல்டுலாம் ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கும். நமக்கு எவ்வளோ வேணும்னாலும் எப்போ வேணுனாலும் நம்ம பே பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு மந்த்துக்குள்ளே இந்த அமௌண்ட்டை நம்ம பே பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்டு, ஃபிக்ஸட் டியூரேஷன் நமக்கு கோல்டு சிட்டில் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய பேமெண்ட்டை ஒரே சிட்டாக நம்ம போடாமல் அதை அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம போட்டோன்னா அது நமக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா நம்மக்கிட்ட அந்த மொத்த அமௌண்ட்டும் ஒரே நேரத்தில் இருந்தால் தான் பே பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஒரு 2000 இருக்கா, அதை ஃபஸ்ட்டு பே பண்ணிடலாம், அப்புறமா 1000 கிடைக்கும்போது அதை நெக்ஸ்ட் பேமெண்ட்டாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம பிளான் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கோல்டு ரேட்டு இன்க்ரீஸ் டிக்ரீஸை பேஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி பே பண்ணிக்கிறதுக்கும் இந்த மாதிரியான ஆப்ஷன் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் லிஸ்ட்லேயுமே ஒரே பேமெண்ட்டாக போடும்போது ஒரே ஒரு கிஃப்ட் மட்டும் தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒருத்தில் நம்ம கிஃப்ட் வாங்குற மாதிரி இருக்கும். பட் இந்த 3000 சிட்டையெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 1000 2000 நம்ம பிரித்து போட்டோம்னா 2000 to 3000 ரேஞ்சில் இருக்கக்கூடிய கிஃப்ட்டையும் நம்மளால் வாங்கிக்க முடியும், அண்ட் 1000 ரேஞ்சில் இருக்கக்கூடிய கிஃப்ட்டையும் நம்மளால் வாங்கிக்க முடியும். ஸோ அடிஷ்னலாக அந்த 1000 ரேஞ்சில் இருக்கக்கூடிய கிஃப்ட்டுமே நமக்கு கிடைக்கும். இது வந்து ஜிஆர்டியை நான் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். பட் போத்தீஸில் வந்து 1000 ரேஞ்ச்லேயும் இருக்குது, 1500 ரேஞ்ச்லேயுமே கூட இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்குன்னா 1000 ரேஞ்சில் ஒரு கிஃப்ட் ஆப்ஷன் வச்சுருப்பாங்க, லிஸ்ட் ஆஃப் கிஃப்ட்ஸு. அப்புறமா 1500 to 3000 ரேஞ்சில் கிஃப்ட்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அப்புறம் 3500லேருந்து 7000 ருபீஸ் ரேஞ்சிலையும் கிஃப்ட்ஸ் வச்சுருப்பாங்க. இப்படி வந்து ஒவ்வொரு கேட்டகரியாக பிரித்து வச்சுருப்பாங்கல்ல, அதில் நாம் அதாவது பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டை இந்த ஃபர்ஸ்ட் ரேஞ்சிலேருந்து நம்ம ஆட் பண்ணி பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3000 நம்ம பே பண்ணணும்னு நினைக்கிறோன்னா இது வந்து போத்தீஸில் இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. 2500 நம்ம பிரித்து போட்டுக்கலாம். 2500 பிரித்து போடும்போது 3000 போட்டாலும் ஒரே கிஃப்ட் தான் எடுக்க முடியும். 2500 போடும்போது இதே ரேஞ்சிலே 2 கிஃப்ட்டை நம்மளால் வந்து எடுத்துக்க முடியும். இப்போ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த சிட் பேமெண்ட்டை நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா கம்பல்சரிலி நம்ம வந்து அந்த பேமெண்ட்டை பண்ணி தான் ஆகணும். ஒரு மாதத்துக்கு இவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறது பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சேவிங்ஸ் ஹேபிட்குள்ளே நம்ம போய் லாக் ஆயிடுவோம். இப்படி நாம் கமிட்மெண்ட்டை வச்சுக்கும்போது இது நமக்கு சேவிங்ஸ் டிசிப்ளினை இன்க்ரீஸ் பண்ணும். அது நமக்கு ஒரு பழக்கமாகவே மாறிடும். கண்டிப்பாக நம்ம வந்து இந்த பேமெண்ட்டை பண்ணி தான் ஆகணும், இவ்வளோ அமௌண்ட்டை சேவ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற நல்ல ஹேபிட் தானே இது. ஸோ இந்த ஹேபிட்டை நம்ம வந்து நம்மளோட லைஃப்பில் கண்டிப்பாக வச்சுக்கணும். அப்புறம் இது வழியாக சேர்க்கக்கூடிய கிராம்ஸை கண்டிப்பாக நீங்கள் ஜுவல்ஸே வாங்குங்க. ஏன்னா இதில் நமக்கு 18% வரைக்குமே பெனிஃபிட் கொடுப்பாங்க. இதே ஜுவல்ஸை நம்ம தனியாக போய் பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா அந்த வேஸ்டேஜ் எல்லாத்தையுமே நம்ம அமௌண்ட்டாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் கிடைக்கக்கூடிய இந்த பெனிஃபிட்டை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னா ஜுவல்ஸாகவே பர்ச்சேஸ் பண்ணுங்கள். காயின்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரியான சேவிங்ஸ் பண்ணலைன்னா சின்ன அளவுலையாவது ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணி இன்னும் அதிகமாக சேவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.